வணக்கம் நேர்களே. உண்மையிலேயே நேத்து இந்த நேரத்துல மனசுக்குள்ள ஏதோ ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது. ட்ரம்ப் இன்னைக்கு நைட் அடிக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. ஈரான்ல இனி என்ன நடக்கும்? அடுத்தடுத்து என்னென்ன நடக்கும்? அப்படிங்கிற ஒரு பயம், இனம் புரியாத ஒரு பயம் மைண்ட்ல ஓடிட்டே இருந்ததுங்கிற மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது, "சீஸ் ஃபயர். நாங்க இனிமேல் சண்டை போட மாட்டோம் 2 வாரத்துக்கு" அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொன்னதா செய்திகள் வந்திருந்தது. உண்மையிலேயே இதுல ஜெயிச்சது ஈரானா? அமெரிக்காவா? அமெரிக்கா ஈரான் சொன்னதெல்லாம் ஒத்துக்கிட்டாங்களா? ஆனந்த் சார்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் சார். எனக்கு ஒரு டென்ஷனும் கிடையாது. போன ஒரு 10 நாளா உன்ட்ட சொல்லிட்டுருக்கேன். நம்ம ஆளு டாக்கோ ட்ரம்ப்ன்னு பேரு. டாக்கோ ட்ரம்ப் தான் சார். எங்கேயோ ஒரு பாம் கீம் போட்டான்னு வைங்க. டாக்கோ ட்ரம்ப் கவலைப்படாதன்னு. ம். ஈரான் எவ்வளோ தூரம்னா அவனோட லீடிங் மியூசிஷியனு. ம். ஃபோட்டோ கிடச்சா எடுத்து போடு. கூட்டு போய் பவர் பிளான்ட். பிளான்ட்டுக்கு முன்னாடி கச்சேரி பண்ணின்னு இருந்தான். ம். ரைட்டா? ஆமா. வேடாப்பா போடுறா குண்டன்னு. பிரிட்ஜ்லலாம் வந்து ஈரானோட கொடிய போட்டு இங்க தான் நாங்கலாம் நின்னுட்டு இருக்கோம் அப்படின்னு ஈரான் மக்களே அத பண்ணாங்கன்னுலாம் வீடியோலாம் பார்த்தோம். ஸோ டாக்கோ ட்ரம்ப் ஆயிடுவார்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த போரில் வெற்றி பெற்றது ஷபனாஸ் ஷெரீஃப், பாகிஸ்தானோட பிரதமரும். அதுக்கு மேலே வெற்றி வந்து ஈரானோட மக்களுக்கும் தான் பெரிய வெற்றி. ம். வேறு வழியே இல்லாமல் ட்ரம்ப் ஷெரீஃபை கூப்பிட்டு, டேய் 2 வாரம் சீஸ்ஃபயர் ஒத்துக்க, 2 நீ கெஞ்சுற மாதிரி கெஞ்சு, நான் ஒத்துக்கிற மாதிரி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஷெரீஃபுக்கு ஒரு பட்டத்தை கொடுத்து இஸ்லாமாபாத் அக்காடு அப்படிங்கிற பேரை சூட்டி இன்னைக்கு பாகிஸ்தான் ஒரு மாதிரி காலியாக இருந்த வேண்டிய பாகிஸ்தானை இவ்வளோ பெரிய ஊராக்கின கிரெடிட்டு ட்ரம்ப்புக்கும் நம்ம பிரதமருக்கும் போய் சேரும். அது பாருங்க சார், நான் அது எழுதியே கூட வச்சிருக்கேன். இது என்னன்னா, இந்தியா பாகிஸ்தான் வார் நடந்தப்ப ட்ரம்ப் மட்டும் உள்ள வராம இருந்திருந்தாருன்னா ஒரு 50-60 லட்சம் பேர் செத்துருப்பாங்கன்னு பாகிஸ்தான் பிரதமர் அப்பவே சொன்னாரு அப்படின்னு ட்ரம்ப் ஒரு பக்கம் சொன்னார். இப்படி ஒரு சுத்து, அந்த கவுண்டமணி ஜோக் சொல்லுவாங்கல்ல, இப்படி ஒரு சுத்து. அந்த பக்கம் வந்து ட்ரம்ப்புக்கு நோபல் பிரைஸ் கொடுக்கணும்னு அவர் அப்படி ஒரு சுத்து. இப்போ இந்த ஈரான் மேட்டர்ல ஷபாஸ் ஷெரீப் சொன்னாரு, அதனால நிறுத்திட்டேன்னு இப்படி ஒரு சுத்து. நாங்க போய் அவர்கிட்ட நிறுத்த சொன்னோன்னு அவங்க அப்படி ஒரு சுத்து. மாத்தி மாத்தி இவங்க 2 பேரும் ஒரு கேம் வந்து விளையாடிக்கிட்டே இருக்காங்க. அதில் என்ன ஆயிடுச்சு, பாகிஸ்தானை ஒரு அவுட்காஸ்ட் ஸ்டேட் மாதிரி மற்ற நாட்டெல்லாம் ஒரு டெரரிஸ்ட் ஸ்டேட்டுன்னு பாய்காட் பண்ணுறாலும் மன்மோகன் சிங் பண்ணியிருந்தார். தேவையில்லாமல் பண்ணுறத பண்ணி பாகிஸ்தானை முன்னாடி பீஸ் ட்ரீட்டி சைன் பண்ணுற நாட்டாக்கி நான் கிரெடிட்டு நம்ம பிரதமருக்கு. நம்ம பிரதமருக்கு அது எப்படி சார் வரும்? சரி, பாகிஸ்தானும் தான் அமெரிக்காவுக்கு சொல்கிறா போட்டான். அவன் போய் இஸ்ரேலில் நின்று மை ஃபாதர் லேண்ட் மை ஃபாதர் லேண்ட் மை ஃபாதர் லேண்ட் சொன்னான். இல்லை அதெல்லாம் சொல்லலை. சொன்னானா? இல்லை சொல்லலை. அவனும் அமெரிக்கா ஃப்ரெண்டு தானே. அவனும் இஸ்ரேல் டைம் வாங்க வேண்டியதெல்லாம் வாங்கிக்கிறாங்க. ஆனால் எப்படி பண்ணிக்கிட்டான், நம்மளும் போகிற நிறுத்துவோம், நீ யுக்ரைனுக்கு போனோம். பப்பா பார் ருக்குவான பப்பா வார் ருக்குவாதியாருன்னு என்னத்தை வார ருக்குவீங்க, என்னத்தை நிறுத்தினீங்க வார. கடைசியில் ஈரானை பாய்ச்சிக்கிட்டீங்க. அவன் எவ்வளோ சமஜோதமாக வச்சு ஈரான் இந்த பேக்கெட்லேயும் இப்போ அமெரிக்காவை இந்த பேக்கெட்லேயும் வச்சு ஈரானும் நன்றி சொல்கிறான், இவனும் நன்றி சொல்கிறான், பீஸ் பண்ணிட்டான். உன்னை யார் சொன்னாங்க ஈரான் தலைவர் செத்து போனதுக்கு மௌனாஞ்சலி செலுத்தியிருந்தா இந்த ப்ராப்ளம் வந்திருக்குமா? அதே இப்போ நடக்காத மாதிரி, ஒன்றுமே நடக்காத மாதிரி அமெரிக்கா திட்டிடுவாங்கிற பயத்தினால இருந்தேன். அவன் மௌனாஞ்சலி செலுத்தினான். இதே வந்து பிரதமர் வந்து ஈரான் மேல எதுவும் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தா அதோட சிச்சுவேஷன் வேறங்கிறதா நீங்க சொல்ல வர பாயிண்ட். ஈரான் பண்ணாதீங்க, ஈரான் தப்பு பண்ணல, பேசி தீர்த்துக்குங்க, ஈரான் ஆளுங்களை கொன்னது தப்பு, அதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு ஓப்பனா சொல்லியிருந்தா இன்னைக்கு ஈரானுக்கும் இந்தியாவுக்கும் ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்திருக்கும்? ஓகே சார், இப்போ அந்த அளவுக்கு கூட போகாம இவ்வளவு தூரம் அடிச்சுக்க வேண்டாங்க, அமைதியா இருங்க, பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா கிட்ட ஷபாஸ் ஷெரீப் போய் இப்போ சொன்னதை பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருந்தார் அப்படின்னா அந்த கிரெடிட் நமக்கு வந்திருக்கும். நம்மளுக்கு நம்பி அவன் சாபார்ல போர்ட் வேற கொடுத்தான். அந்த அமெரிக்காவுக்கு பயந்து அந்த போர்ட்டை பாதியிலே விட்டு ஓடி வந்தோம் நம்ம. ஆக மொத்தம் பாகிஸ்தான் வந்து இந்தியாவுக்கு ஈக்குவல் கண்ட்ரின்னு சார் ஒரு ஆப்ஷன் இருந்தது. இந்தியா பிடிக்கிறதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் தட்டிடுச்சு அப்படின்னு சொல்லாத. ஒரு வாட்டி தட்டினா பரவாயில்லையே, யாரும் தேவையில்லாமல் போய் ஆப்ரேஷன் சிந்தூர்னு பண்ண வேண்டியது, 4 பிளெயினை லூஸ் பண்ண வேண்டியது. இது வரைக்கும் எவ்வளோ பிளெயின் போச்சுன்னு சொல்லலை நீங்கள். அதுக்கப்புறம் அவன் 100 வாட்டி சொல்கிறான் நான் தான் பேசி முடிச்சு கொடுத்தேன்னு. இப்பவும் சொல்லியிருக்கேன். ஆமாம், நீ முடிக்கலன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் பா, அவன் சொல்லிட்டான் நான் 100 வாட்டி, நீ வாயை திறக்காமல் இருக்கிற. ஆமாம் முடிச்சு கொடுத்தான், இல்லை முடிக்கல, ஏதாவது ஒன்று. அவர் ஆனால் வாரை பற்றி பேசும்போதெல்லாம் இன்க்ளூடிங் இந்தியா அண்ட் பாகிஸ்தான், இன்க்ளூடிங் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் நீ சொல்ல வேண்டியதானே.
அப்படின்னு ஒரு வார்த்தை அப்ப சொல்றாரு. நீ சொல்ல வேண்டியதானே. நோபல் பிரைஸ் வாங்கின லேடி உங்களுக்கு தான் கொடுத்துருக்கணும், ரெடிகுலஸ், எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு அவங்க வந்து என்ன புகழ்ந்தாங்கன்றாங்க. அதெல்லாம் விடுப்பா. ம், அப்ப நீ தைரியமா சொல்லு, ட்ரம்ப் ஒண்ணும் பண்ணல. ம். நான் தான் என்னோட பயத்த பயந்து தான் பாகிஸ்தான் ஒத்துக்கிச்சுன்னு சொல்லு. இப்படியும் சொல்லாம, அப்படியும் சொல்லாம மௌனமா இருந்தா என்ன? வீக்கா இருக்கிறவன் தானே மௌனமா இருப்பான். ஓகே சார். இப்ப அமெரிக்கா அண்ட் ஈரான் என்னதான் நடந்திருக்கு? இப்ப என்ன புரிஞ்சுக்கிறது அதுல இருந்து? அமெரிக்காவுக்கு வந்து போர் முடிஞ்சு போச்சு. ம். போர்ல போர் அடிச்சு போச்சா? போர் முடிஞ்சு போச்சா? போர் முடிஞ்சு போச்சு. ம், இதுக்கு மேல ஒண்ணு ஆள கீழ இறக்கியாகணும். ம், ஆள இறக்கினான்னு வைங்க, அவன் 10,00,000 பேர் இருக்கிறான். ம், உன்கிட்ட இருக்கிறது 1,00,000 பேரு. ம், நீ 3,00,000 பேர அடிச்சா கூட அவன் 50,000 பேரை அடிச்சிருவான். ம், 50,000 பாடி பேக் அமெரிக்காவுக்கு போச்சுன்னா, இன்னும் 25 வருஷத்துக்கு ரிப்பப்ளிகன் பார்ட்டி வராது. ம். ஓகே. புரியுதுங்களா? ம், ஏதாவது ஒரு போர் வியட்நாம் மாரி ஆயிருக்கும். ம், ரைட்டா? இப்ப இவங்க தேவையில்லாத போர்ல உள்ள பூந்து, இவங்க சோல்ஜர்லாம் திரும்பி பாடி பாடியா உள்ள போயிருந்ததுன்னா, அதுவும் நான் வாரே ஆரம்பிக்க மாட்டேன்னு சொன்ன ட்ரம்ப் வார ஆரம்பிச்சு, ம். பாடி பேக் போயிருந்ததுன்னா, ட்ரம்ப் மட்டும் முடியல கதை. இதையே முடிஞ்சிருப்பாங்க. எது? ரிப்பப்ளிகன்ஸே காலி. ரிப்பப்ளிகன்ஸே காலி. இன்னைக்கு என்ன நிலைமைனா, நியூயார்க் டைம்ஸ்ல ஆர்டிக்கல் போட்டிருக்கிறான். ஒரு பெரிய ஆர்டிக்கல். ம், என்னிலேருந்து ட்ரம்ப் வந்து லேம் டக் பிரசிடென்ட் ஆனாரு. ம், ஈரானை வெய்டு பண்ண அன்னைக்கு ஆனாரா? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்ததே அன்னைக்கு ஆனாரா? இல்ல அதுக்கு முன்னாடியே ஆயிட்டாரா? அப்படின்னு. சாங்ஷன் நோ அப்படின்னு சொன்ன அன்னைக்கு ஆனாரா? ம். இப்போ ஆனாரா? ஈரான் போரும்போது ஆனாரா? இல்ல அதுக்கு முன்னாடியே அரசுல புதுசுலா எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சாங்கிறாங்க. இவரு வேலைக்கு ஆக மாட்டாரு அப்படின்னு. ஆமா. லேம் டக்னா என்னன்னா, இனிமே இதுக்கு மேல அவர் நினைச்சத பண்ண முடியாது. ஏன்னா ம், நவம்பர்ல எலெக்ஷன் வந்துரும். ம். மிட் டெர்ம். மிட் டெர்ம் அதுல எலெக்ஷன். தோத்துட்டாருன்னா, இப்ப இது ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் டெஃபினட்டா தோக்குறாரு. ம், செனட்லயும் தோத்துட்டாருன்னா, அவர் எந்த ரூலும் பாஸ் பண்ண முடியாது. ம், எந்த ரூல் போட்டாலும், அந்த சைட்ல அவங்க இப்ப நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ அந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவும், செனட்டும் கூடி, நீங்க வந்து ஒரு பாஸே பண்ண முடியாத அளவுக்கு பண்ணி வச்சிருக்கீங்க. அவன் என்ன பண்ணுவான், தனியா நீ உன் பர்மிஷன் வேணாம் கூப்பிடுறதுக்கு. செனட் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாகாணத்துக்கும் 2 பேர்ல சார்? 2 பேரு. ஆ, ஸோ அவன் 100 பேர் இருக்கான். ஆ, அந்த செனட்டோட ஹெட்டே கூப்பிட்டுருவான், வா மீட்டிங் வச்சுக்கலான்னு. ம், ரைட்டா? ம், அதே மாரி ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ் ஆளு எவன் மெஜாரிட்டில இருக்கனோ, மீட்டிங் கூப்பிடுவான். மீட்டிங் கூப்பிட்டு ரெசல்யூஷன் மேல ரெசல்யூஷன் உனக்கு அகைன்ஸ்டா பாஸ் பண்ணுவான். ம். ம். இப்ப நேத்து அவர் ஒரு வார்த்தை அந்த ட்ரூத் சோஷியல் மீடியால விட்டுட்டாரு சார். ஈரான்ங்கிற சிவிலைசேஷனே முடிய போகுது. ஆமா, எல்லாரும் நீங்க என்ன நியூக்ளியர் பாம் போடுவான்னு. ஏதாவது நம்மளா கனவு போட வேண்டியதுதான். சார், டாக்கோ அத சொன்ன உடனே ஒயிட் ஹவுஸ் வந்து நாங்க நியூக்ளியர் பாம் போட மாட்டோம் அப்படின்னு ஒயிட் ஹவுஸ் வந்து அறிக்கை குடுத்திருக்காங்க. நம்ம டாக்கோங்கிறது உங்களுக்கு புரியலையே. ஒயிட் ஹவுஸ்க்கே அது தெரியலையே. அதெல்லாம் தெரியும் டாக்கோ. டோன்ட் வரி வி ஆர் டாக்கோ. அதுதான் அந்த அறிக்கையோட அர்த்தம். சாராம்சம். நாங்க நிறைய ஸ்டாக்கெல்லாம் வாங்கியாச்சு. ம், எங்களுக்கு வேண்டி இருக்கவன்லாம் ஸ்டாக் வாங்கியாச்சு. ம். 6% 7% ஏறும் மார்க்கெட்டு. நாங்க காசை பண்ணிட்டோம். அவ்வளோதான் மேட்டர். ஆல்ரெடி லாங் போயிட்டோம். லாங்குக்கு போயிட்டோம். இப்போ ஷார்ட் பொசிஷன்லாம் கவர் பண்ணியாச்சு. ஐ இப்ப அம் அ நான் பிஸ்னஸ்மேன். ஐ மேட் த ரைட் டிசிஷன் அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா கொள்ளையா காசு சம்பாதிக்க போறோம் அப்படின்ற அந்த அர்த்தத்துல ஒரு வேர்ட் சொல்லியிருந்தார் சார். டக்குன்னு வரல. ஃபைன். இப்போ அவரு 25th அமெண்ட்மெண்ட்டை யூஸ் பண்ணி ட்ரம்ப்ப அந்த பொசிஷன்ல இருந்து தூக்கி வீச முடியும் அப்படிங்கிறது இப்போ ஒண்ணு ஓடிட்டு அதெல்லாம் இருக்கு. ஒன்றும் நடக்காது பாஸ். ம், அமெரிக்கா வந்து ஒரு ஸ்ட்ராங் சிஸ்டம்ஸ் உள்ள நாடு. ம், சுப்ரீம் கோர்ட்டு இவனை பின்னாடி தள்ளிடுச்சு. ம். அந்த யூ டேரிஃப் ஆ, மேட்டர்ல பின்னாடி ம், தள்ளிட்டாங்க. பர்த் ரைட் மேட்டர்லையும் தள்ளிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ம். ஸோ இது ரெண்டும் தோல்வினாலே அவனோட டேர்ம் H1B விசா. H1B அது நம்ம ஊர்லேருந்து போய் எப்படியாவது தொத்தின்னு போகிற வீசாலாம் கேட்காது. ம், மெயினாக போகிறது வந்து இந்த பர்த் அங்கேயே பிறந்தா குழந்தை ம், சிட்டிசனா. ம், 2வது இந்த டாரிஃப். ம், டாரிஃப் தள்ளுபடி. ம், நீ திரும்பி டாரிஃப் போட்டால் திரும்பி தள்ளுபடி பண்ணுவான். ம், ம், ரைட்டா? ம், அதுக்குள்ளே இந்த எலெக்ஷனு. ம், இன்னும் இதுக்கு நடுவில் இந்த கெவின் வார்ஸையும் நீ அப்பாயிண்ட் பண்ணி ஆகணும். ம், இப்போதைக்கு ரேட் கட் கிடையாது. நீ ரேட் கட்டுன்னு ரொம்ப அலறின்னு இருந்தது. ரேட் கட் கிடையாது. ம். இன்ட்ரெஸ்ட் ரேட் ஹையாக தான் இருக்க போகுது. அதனால் இது வந்து மகா பெரும் தோல்வி ட்ரம்ப்புக்கு. எப்போ ட்ரம்ப்புக்கு வெற்றியாக இருந்திருக்குன்னா, ஈரானில் அந்த ரெஜிம் மாற்றிருக்கணும். ம், அப்பான் செத்தான், பையன் ஏறி உட்காந்துட்டான். ம். பல பேரை கொன்னீங்க, அவங்க பேரில் ஆளுங்க வந்துட்டாங்க. அந்த ரெஜிமை அவங்களால ஒன்றும் பண்ண முடியல. ஸோ கிண்டல் பண்ணி ஜாலியால பேசிட்டு இருந்தாங்க. அவன் தான் அந்தந்த எம்பசிலேருந்து கிண்டல் பண்ணினே இருக்கிறான். 8 மணிக்கு ஈஸ்டர்ன் டைம்ல வேண்டாம். ஆ மத்தியானம் 1 மணிக்கு 2 மணிக்கு வாங்க. ஆ அப்ப வந்து பாம் போடுங்க. மியூசிக் வாச்சானா இல்லையா? ஆமா கச்சேரி சார். வச்சானா எஸ், வைக்கலையா? எஸ். வச்சான்ல. ஆமா.
வச்சாங்க உன்னால இஸ்ரேல் மேல பிங்க் கலர்ல பாம்பு போடுங்க அங்கிள்னு ஒரு குழந்தை சொல்லுது. அதுக்காக நாங்க பிங்க்ல ஒரு மிசைல் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீடியோ ஈரான் போடுறாங்க. அந்த குழந்தை கேக்குது, முடிச்சோன்னே பிங்க் கலர்ல ஒரு மிசைல். அந்த குழந்தையோட ரெக்வஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நாங்க பிங்க் கலர்ல மிசைல் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு வீடியோ. இப்போ அமெரிக்காவில் என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் ட்ரம்ப்பை வந்து ஒரு வார் கிரிமினல்னு நீங்கள் சொல்லக்கூடாது குழந்தைங்களை அடித்ததுக்கு. ஆக மொத்தம் ட்ரம்ப் எதற்காக போனாரோ அந்த வேலை நடக்கலை. ஈரான் சர்வைவ் ஆயிடுச்சு. ஈரான் இஸ் ஒன் கண்ட்ரி. ஒரு பூட்டுக்குள்ளே உள்ளே போக முடியல ஒன்றால். மாலா சுட்டின்னு திரும்பி வந்துட்ட. நீ தான் டெஸ்பரேட்டாக டைம் மேலே டைம் கேட்ட. ஈரான் ஒரு நாளைக்கு கூட சீஸ்ஃபயர் கேட்கல. டைம் கொடுக்குறேன்னு அவர் தான் டைம் எடுத்துக்கிட்டார். ஆக்சுவலி ஸ்பெயினோட ப்ராப்ளம், பிரிட்டனோட ப்ராப்ளம், பாகிஸ்தானை போய் சூப்பர் ஸ்டார் ஆக்கிட்டீங்க. பாகிஸ்தான் அது மட்டும் இல்லாமல் இவங்களை வெறுப்பேற்றுற மாதிரி பாகிஸ்தான் சைனாட்டையும் பிளெஸ்ஸிங் வாங்கி சைனாட்ட சொல்லியிருக்கிறோம், ஒரு வார்த்தை ஈரான்கிட்ட சொல்லுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, இப்போதைக்கு போகிறோம் நாளை போட்டுக்கலாம் போட்டின்னு. சரி, ஈரானும் ஓகே, சைனாவும் சொல்லியிருக்கிறான் இப்போதைக்கு நாங்கள் நிறுத்திக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ என்ன ரிப்போர்ட் வருதுன்னா, ஹோமோஸ்லேருந்து கப்பல் போகணுன்னா எனக்கு காசு கொடுக்கணுங்கிறான். காசு கொடுக்கணும், நான் தான் கண்ட்ரோலில் வச்சுருப்பேன், அந்த கண்ட்ரோலில் இனிமேல் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன், 47 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரீ லஞ்ச் இஸ் ஓவர் அப்படின்னு இருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிற? சும்மா இருந்தது சொரிஞ்சு விட்ட மாதிரி தானே சார் இது. அப்போ நம்ம ஃபாதர்லேண்ட் என்ன? அதனால தான் நான் கேட்டேன், ஃபாதர்லேண்ட் மதர்லேண்ட் என்ன ஆச்சுன்னு கேட்டேன். ஓகே, இப்போ நம்மளும் ரெண்டு இஸ்ரேல் இஸ் மை ஃபாதர்லேண்ட். என்ன பே $2 million. $2 million அந்த $2 million வந்து இங்க பெட்ரோல் டீசல்ல ஏத்திடுவீங்க. அதான் ஒவ்வொரு தடவையும் $2 million சார். அதான். அப்போ நம்மளுக்கு தேவையா அது? ட்ரம்ப்புக்கே இது தேவையில்லாத வேலை, நமக்குமே அது தேவையில்லாத. ஊர்ல பெட்ரோல் இருக்கு, டீசல் இருக்கியா? வெனிசுவேலால ஏதோ வெனிசுவேலா பிடிச்சி வச்சிருக்கிறான், அவன் ஊர்ல தான் வச்சிருக்கிறான். அவன் ஊர்ல 5% கூட இந்த ஹோமூஸ்ல இருந்து போல, உனக்கு தான் வருது ஹோமூஸ். சைனாக்கு தனி கோடு வச்சிருக்கிறான். இது நம்மளுக்கும் ஜப்பானுக்கும் தனியாக போட்டிருக்கிற ஃபைன். சரி, இப்போ இந்த 10 கண்டிஷன்ஸ் ஈரான் கொடுத்துருக்காங்க, அதை ஒர்க்கபிள் அப்படின்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இன்னும் அது 2. அண்ட் அந்த போர்ட் நம்மளோட கண்ட்ரோலில் இருந்திருக்குமா? மதர்லேண்ட். ஸோ ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை இந்தியா மிஸ் பண்ணியிருக்கு. இதே பாகிஸ்தான், அமெரிக்கா இதில் என்ன தெரியுமா, ஊசி 4 கண்டிஷன் சொல்லி அவன் பண்ணுறதை அவன் பண்ணிட்டு இருப்பான். அந்த 10 பாயிண்ட் சொல்கிறேன் சார், சொல்லு. மறுபடியுமே சொல்கிறேன், ஏன்னா அதை. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும், ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.